Hi, hello friends. Welcome to Home Legal Diaries. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான full day routine vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது அம்மா வீட்ல இருந்து எடுத்த vlog தான். இது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் personal workனால நான் வீடியோ போட முடியல. சோ இனிமேல் நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோஸ் வரப்போகுது. மிஸ் பண்ணாம பாருங்க. கொஞ்ச நேரம் லவ் பேர்ட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் வர்க் ஸ்டார்ட் பண்ணேன். உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெளியே க்ளீன் பண்ணும்போது அப்படியே லைட்டாக வீடியோ ஷூட் பண்ணிட்டே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வீட்டில் வரும்போது எல்லாமே ஒர்க் பிரித்து செய்யும்போது ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரி தான் ஒர்க்கை செய்வோம். நான் இங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அம்மா டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு அடுத்தது பிளான் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணும்போது ஒர்க் சீக்கிரமாக ஃபினிஷ் ஆயிரும். பாருங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையா இருந்தது. அதை கொஞ்சம் சேர்த்தி வச்சு தான் நாங்கள் வாஷிங் மிஷினில் போடுவோம். அதெல்லாம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் காய வச்சுட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என் பேபியும் குளிக்க வச்சுட்டு சாமி கும்பிட வந்திருந்தோம். எங்கள் வீட்டில் தான் சாமி கும்பிட்டுருந்தோம். அன்றைக்கி சாட்டர்டே, அதனால் பெருமாளுக்கு பூஜை பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். என் பேபியும் என் கூட எப்போவுமே நான் சாமி கும்பிடும்போது கூட சாமி கும்பிடுவாங்க. அன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் நான் வியர் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸை. அதை வியர் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பேபிக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட வந்துட்டேன். அது ஆனியன் சட்னியும் தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அப்புறம் என் பேபி கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் லஞ்ச் ரெடி பண்ண வந்துட்டோம். ஒரு இதில் குக்கரில் சாப்பாடும் ஒரு இதில் பருப்பு வேக போட்டிருந்தோம். எங்களுக்கு குண்டால் சாப்பாடு வச்சு பார்த்தோம். அது செட் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் குக்கரில் தான் இப்போ எப்பயுமே வைக்கிறது. அப்புறம் அம்மா போண்டா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதில் அன்றைக்கி எங்கள் அக்காவும் மாமாவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக நானும் அம்மாவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா போண்டா போட்டிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வருது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நான் ஒன் சைடு சாம்பார் தாளித்து விட்டுட்டு இருந்தேன். அம்மா எப்போவுமே இந்த குண்டால தான் செய்வாங்க. ஸோ நானும் அந்த குண்டாலேயே செஞ்சுட்டு இருந்தேன். அதை நீங்கள் எதுவும் மீன் பண்ணிக்காதீங்க. பாருங்கள் போண்டா சூப்பராக வந்திருக்கு. நான் பிளேட்லலாம் எடுத்து வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பாரும் ஒன் சைடு ரெடி ஆயிடுச்சு. அம்மாவும் போண்டாவும் போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ரசமும் ஒன் சைடு தாளித்து விட்டாச்சு. பொரியல் இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் இது தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த பொரியல் எல்லா ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி செய்வோம், லெமன் ரைஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். பருப்பு சாம்பாருக்கும் சூப்பர் காம்பினேஷன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்தோம். என் பேபியும் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அக்கா நான் அம்மா 3 பேரும் டீ குடிச்சிட்டு போண்டா மதியம் செஞ்சதே இருந்தது. அதுவே கடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியெல்லாம் எடுத்து ஒன் சைடு மடித்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சாச்சு. வச்சுட்டு என் பேபியும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எப்பயுமே வீட்டுக்கு வெளியே விளையாடுவோம். பேபி கூட விளையாண்டுட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஈவினிங் டைம் அவங்க பூ பறித்து என்கிட்ட கையில் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போவுமே இந்த ஈவினிங் டைம் விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருந்தோம். அவங்க ஒரு அனிமலாக கேட்க எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். நைட் டின்னர் மதியம் இது பண்ணதே இருந்தது. சாம்பார் இருந்தது. அதை தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் இந்த vlog முடிஞ்சது. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.